மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. குளிர் தாங்க முடியாம ராமபுரத்தை சேர்ந்த ஜனங்க எல்லாரும் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நடுராத்திரி நேரம் ராமாராவுடைய வீட்டுல மட்டும்தான் லைட் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ராமாராவ் குளிர் தாங்க முடியாம ஹால்ல அங்க இங்கன்னு நடந்துக்கிட்டு மனசுக்குள்ளாரியே புலம்பிக்கிட்டு இருந்தாரு. அப்பா, என்னடா குளிருது, இந்த குளிரை தாங்க முடியல. போர்வையை போத்திக்கிட்டா வேர்க்குது, எடுத்தா குளிருது. ஒன்று குளிரணும் இல்லை வேர்க்கணும், ரெண்டுமே இருந்தா என்ன பண்றது? இதுக்கு நடுவுல இந்த வயிறு வேற பசிக்குது. அப்பதான் குரலை சரி பண்ணிக்கிட்டு சமையலறைய பார்த்து, சாயந்தரம் அந்த உப்புமா சாப்பிட்டது நல்லா தான் இருந்துச்சு, ஆனா இப்ப நடு ராத்திரியில பசிக்குதே. யாராவது மிளகா பஜ்ஜி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். அப்பதான் சூரியகாந்தத்துடைய அறையிலிருந்து அவங்க வர மாதிரி தெரிஞ்சது. ராமாராவ் தப்பிக்கிறதுக்காக செவுத்துல இருந்த போட்டோக்களை எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாரு. அப்ப சூரியகாந்தம் மெதுவா நடந்து ஹால் கிட்ட வந்து, யாருங்க அது? ஹால்ல யாரோ குறுக்க நெடுக்க நடந்த மாதிரி எனக்கு நிழல் தெரிஞ்சதே. யாரு வந்திருக்காங்க? திருடுறதுக்கு யாராவது வந்திருக்கானுங்களா என்ன? காந்தம், திருடங்க யாரும் இல்ல, நான் தான். நீங்க தானா? டைம் எவ்வளோ ஆகுதுன்னு பாத்தீங்களா? பேய் மாதிரி இந்த நேரத்துல சுத்திக்கிட்டு இருக்கீங்க. மணி 1 ஆகுது. தூக்கம் வந்தாதானே தூங்குறதுக்கு. ஆனா இந்த பேய்களுக்கு குளிராது, தூங்குங்க. நான் மனுஷன், பசி வேற எடுக்குது. என்னது பசிக்குதா? சாயந்தரம் தானே உப்புமா கொட்டிக்கிட்டீங்க, அதுக்குள்ள பசிக்குதுங்கிறீங்க. உங்க வயிற்றுல என்ன ராட்சசம் உட்காந்துக்கிட்டு இருக்கானா? உப்புமா சாப்பிட்டேன் உண்மைதான், ஆனா இப்ப எனக்கு பசி எடுக்குதே. உப்புமா ஜீரணம் ஆயிடுச்சு, சூடா எதனா சாப்பிடணும் போல இருக்கு. ப்ளீஸ் காந்தம், எதனா செஞ்சு கூட. ஓ, இப்போ உங்களுக்காக நான் சமைக்கணுமா? நான் காலையில் எழுந்திரிச்சு வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாத்தையும் செஞ்சு இப்போதான் அக்கடான்னு படுக்க போனேன். சமையலறையில் பொருள் எல்லாத்தையும் ஏற கட்டிட்டேன். இப்போ மறுபடியும் உங்களுக்காக நான் சமைக்கணுமா? அதுக்கப்புறம் மறுபடியும் பாத்திரம் கழுவணுமா? அதெல்லாம் ஒன்று வேணாம், தண்ணி குடிச்சிட்டு படுங்க. தண்ணி குடிச்சா பசி போயிடுமா என்ன? அதிகமாக தான் ஆகும். நீ பெரிய மனசு பண்ணி இந்த 2 நிமிஷத்துல செய்கிற மேகி மாதிரி எதனா செஞ்சு கூட, சாப்பிட்டுட்டு தூங்குறேன். மேகியா? அது எங்க இருக்கு? நம்ம வீட்டில் இருக்கா என்ன? அதெல்லாம் இருந்தாலும் இப்போ என்னால் செஞ்சு கொடுக்க முடியாது. வாயை முடிக்கிட்டு போய் படுங்க போங்க. இவங்க 2 பேரும் பேசுகிற சத்தத்தை கேட்டு ராஜேஷ் அவன் ரூமை விட்டு வெளியில வந்தான். அப்பா, அம்மா, என்ன சண்டை போடுறீங்க? நடு ராத்திரியில் சண்டை போட்டுக்கிறீங்களே. யாருன்னா கேட்டு இங்கே வந்தாங்கன்னா? இங்கே பாருடா, எதுவாக இருந்தாலும் உங்கள் அம்மா கிட்ட கேளு. கட்டண புருஷன் பசிக்குதுன்னு சொல்கிறேன், எதுவும் செஞ்சு தர மாட்டேங்கிறாளே. இவெல்லாம் ஒரு பொண்டாட்டியா? புள்ள முன்னாடி என்ன குறை சொல்றது இல்ல. உங்களுக்கு எப்ப என்ன கேட்கணும்னு தெரியுதா? இப்ப போய் சாப்பாடு செஞ்சு கொடுக்க சொல்றீங்க. அப்பா, உண்மையை சொல்லணும்னா நீங்கள் பேசுகிற சத்தத்தை கேட்டு தான் நான் எழுந்திருச்சேன். ஆனால் இப்போ எனக்கும் பசிக்குது, ஏதாவது சாப்பிடணும் போல தான் இருக்கு. சொமேட்டோவில் ஆர்டர் பண்ணலான்னா நம்ம ஊரில் அது இல்லையே. 2 பேரும் கூட்டு சேர்ந்துட்டீங்களா? அப்பா பிள்ளைக்கு வேற வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். இப்பெல்லாம் உங்களுக்காக சமைச்சு கொடுக்க முடியாது. காலையில சுட சுட இட்லி செஞ்சு தரேன், போய் படுங்க. காலையில் இட்லி சாப்பிட்லாம் தான், இப்போ என்ன பண்ணுறது? அப்பதான் எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்துற மாதிரி கோமலி ரொம்ப ஆர்வத்தோட அவ ரூமை விட்டு வெளியில வந்தா. கையில ஒரு கரண்டியை பிடிச்சுக்கிட்டு ஏதோ யுத்தம் செய்ய கிளம்புன மாதிரி கிளம்பி வந்தா. அத்தை, மாமா, பயப்படாதீங்க, உங்களுக்காக நான் இருக்கேன்ல. நீ இருக்கிறது தானம்மா எங்களோட பயமே. கோமலி, இது நடுராத்திரி. நீ சமையலறையில போய் பாத்திரத்தை உருட்டினா எல்லாரும் எழுந்துச்சு வந்துருவாங்க. போய் படுத்து தூங்கு போ. என்னத்த, யாரு வந்தா எனக்கு என்னவா? நான் இப்பதான் ஆன்லைன்ல ஒரு சூப்பர் ரெசிபி பார்த்திருக்கேன். ட்ரெண்டிங்கு, நல்ல காரக்காரமா இருக்கிற மசாலா பவுடர். அதை போட்டு கலந்து ஒரு வாய் சாப்பிட்டா போதும், குளிரெல்லாம் ஓடி போயிடும். உடம்புக்குள்ளார ஹீட்டர் வச்ச மாதிரி சூடு ஆயிடுமாமா. ஹீட்டரா இல்ல நெருப்பா? முந்தானேத்து நீ குடிச்ச காஃபியை குடிச்சு வயிறெல்லாம் எரிஞ்சுது. அது இஞ்சி கொஞ்சம் கூட போட்டுட்டேங்க. இப்போ எல்லா அளவும் சரியா எனக்கு தெரியும். மாமா, ரொம்ப பசிக்குதுன்னு நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு 10 நிமிஷம் கொடுங்க, உங்களுக்காக ஒரு அதிசயம் காத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் அப்புறமா, முதல்ல சாப்பிட எதனா குடுமா. பசியில எனக்கு மயக்கமே வரும் போல இருக்கு. ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இவ எப்படி சமைப்பான்னு தெரிஞ்சிருந்தோம் சாப்பாடு செய்ய சொல்லி சொல்றீங்க? பசியால சாகிறத விட கோமலி செய்யற சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு சாகிறேன். நீ செய்யுமா கோமலி? தேங்க்யூ மாமா. ஏங்க வாங்க, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நானா? என்னை விட்டுடு கோமலி, உன்னோட ஆராய்ச்சிக்கு நான் எலியாக விரும்பல. வாங்கன்னு சொல்றல, ஒரு திறமை வாய்ந்த ஷெஃபுக்கு அசிஸ்டண்டா இருக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமா ராஜேஷ் கையை பிடிச்சுக்கிட்டு இழுத்துக்கிட்டு கிச்சனுக்கு போனான்.
ராமாராவும் சூரியகாந்தமும் ஹால்ல உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் கவலையா தான் கிச்சனை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கிச்சன்ல சமையல் வேலையும் தொடங்குச்சு. ஏங்க அந்த டப்பா கொடுங்க. அது இல்லைங்க, பக்கத்துல இருக்கிற சிகப்பு டப்பா. இதுவா? இது மிளகா பொடியாச்சே. எவ்வளவு போடுற? ஸ்பூன் கணக்க வச்சுக்க மாட்டியா? அப்படியே கொட்டுறியே. உங்களுக்கு தெரியாதுங்க, இது குளிர்காலத்துக்கான சமையல். அந்த ஷெஃப் அந்த வீடியோல என்ன சொன்னார் தெரியுமா? காரம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்னாரு. அந்த மிளகுத்தூள் டப்பாவை கொஞ்சம் எடுங்க. என்னது, மிளகு பொடியா? ஏற்கனவே அது சிகப்பா இருக்கு. இதையும் போட்டா சாப்பிட முடியுமா? காரமா இருக்கிறது தான் நல்லது. அந்த தனியா பொடி, கரம் மசாலா எல்லாத்தையும் கொடுங்க. எதையும் விடாதீங்க. ஐயோ, நீ சமைக்கிறியா இல்ல எதனா பாம் ரெடி பண்றியா? அந்த நெடிப்பாரு எவ்வளவு மோசமா வருது. அந்த வாசம் ஹால்ல உட்காந்துருந்த சூரியகாந்த ராமாராவ் கிட்ட வந்துச்சு. காந்தம், உள்ள இருந்து பயங்கர நெடி வருது. மூக்குக்குள்ளலாம் நெடி போயிடுச்சு. எனக்கு ஒரே தும்மலா வருது. ஆச்சு. பாத்தீங்களா, அதுக்குள்ள ஆரம்பிச்சிடுச்சு. அந்த பொண்ணு என்ன செய்யறாளோ. உங்களுக்கு கேஸ் ட்ரபிள் வேற இருக்கு. பசிக்கு முன்னாடி கேஸ் ட்ரபிள்லாம் ஒரு பிரச்சனையா? ஆனா வாசனை நல்லா இருக்குதே. கோமலி, போதும், வேற எதையும் போடாத. இதுல காரம் போடுறியோ இல்ல பச்சை மிளகாவை அரைச்சி போடுறியோ? நீங்க சைலண்டா இருங்க. சமையல் ஆச்சுல, பிளேட் எடுங்க அப்படின்னு சொல்லி ராஜேஷ் கோமலி 2 பேரும் பிளேட்டு, தண்ணி, சமைச்ச சாப்பாடு எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. ராஜேஷோட கண்ணு சிகப்பா இருந்துச்சு. கோமலி ஏதோ யுத்தத்துல ஜெயிச்ச மாதிரி வந்து நின்னுக்கிட்டு இருந்தா. மாமா, ஸ்பெஷல் மசாலா போட்டு சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்துட்டேன், சாப்பிடுங்க. இது சாப்பிட்டா பசி இன்னும் அதிகமாகும். பசி 2 மடங்கு ஆகுறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். முதல்ல இதை சாப்பிட்டா உயிரோட இருப்போமானே தெரியல. என்ன கோமலி இது, இவ்வளவு சிகப்பா இருக்கு இந்த குழம்பு? அதெல்லாம் அப்படிதான் இருக்கும் அத்தை. மாமா, முதல்ல நீங்க சாப்பிடுங்க. உங்களுக்காக நான் ஸ்பெஷல்லா செஞ்சதில்ல. ராமாராவ் அந்த பிளேட்டை வாங்கிக்கிட்டு நடுங்குற கையோட ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டாரு. முருகா, எதுவும் ஆகக்கூடாதுப்பா அப்படின்னு வாயில போட்டுக்கிட்டாரு. முதல்ல 2 நொடி ஒரே அமைதி. ராமாராவ் சாப்பாட மென்னுக்கிட்டு இருந்தாரு. கோமலி ஆர்வமா பாத்துக்கிட்டு இருந்தா. சூரியகாந்த பயந்து போய் பார்த்தாங்க. திடீர்னு ராமாராவ் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ கடவுளே, காரம் காரம், தண்ணி தண்ணி கொடுங்க அப்படின்னு கத்திக்கிட்டே அவரு எழுந்துச்சிட்டாரு. அப்பா, இந்தாப்பா தண்ணி. ராமாராவ் தண்ணியை குடிச்சு, காந்தம், என் நாக்கெல்லாம் எரியுது. என் வயிற்றுக்குள்ள ஏதோ வெடிக்கிற மாதிரி இருக்கு. அம்மா கோமலி, இதுல காரத்தை போட்டியா இல்ல பாம எதனா போட்டியா? ஐயோ எங்க என்னங்காச்சு? கோமலி என்ன பண்ண அப்படின்னு அவங்களும் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்த்தாங்க. பாவம், அவங்களாலையும் அந்த காரத்தை தாங்கவே முடியல. அடியே வீணா போனவளே, ஐயோ என் தொண்டை எரியுதே. இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவாங்களா? விஷம் மாதிரி இருக்கு. அதுதான் அத்தை, இதோட ஸ்பெஷலே. குளிர்காலத்துல பயங்கரமா குளிரும். இந்த காரத்தை சாப்பிட்டா குளிர் ஓடிடும். பாருங்க, இது வரைக்கும் மாமா குளிர்து குளிர்துன்னு நடுங்கிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. இப்ப எழுந்துச்சு நின்னு இருக்காரு. சக்சஸ் ஆயிடுச்சு. உயிர் போதேன்னு கத்திக்கிட்டு இருக்கேன். ஆராய்ச்சி சக்சஸ் நான் சொல்றேன். ஐயோ கடவுளே, வயிறெல்லாம் எரியுது. இப்பவே மொத்த சர்க்கரையும் காலி பண்ண போறேன். எனக்கு முதல்லயே இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரியும். அதான் நான் சாப்பிடாம தப்பிச்சுக்கிட்டேன். வீணா போனவள, பசிக்குதுன்னு சொன்னதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா கொடுப்பேன். இப்ப கதவும் சாத்த முடியல, கதவு திறந்து வைக்கவும் முடியல. திறந்து வச்சா குளிருது, சாத்தினா காட்டு. நீங்க எப்ப நான் என்ன செஞ்சாலும் குறை சொல்றீங்க. நான் சயின்டிஃபிக்கா பண்ண சமையல் இது. சரி சரி, இப்ப சாப்பிட வேணாம், நாளைக்கு காலையில இதை சாப்பிடுங்க. ஐயோ வேண்டாமா, உன் சாப்பாடும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். எனக்கு பசி செத்து போச்சு. நான் தண்ணி குடிச்சிட்டு படுத்துக்கிறேன். வாங்க, இனிமே நடுராத்திரில பசிக்குதுன்னு கேப்பீங்க. கோமலி, அந்த பாத்திரத்தை நீயே கழுவி வச்சுடு. என்னவோ என் டேலண்ட் யாருக்குமே புரியல அப்படின்னு சொல்லி கோமலி கோவமா அங்கிருந்து கிச்சனுக்குள்ள போயிட்டா. இந்த பக்கம் ராமாராவ் இன்னும் காரம் குறையாம இருக்கிறதுனால ஐயோ காரம் காரம் அப்படின்னு சுத்திக்கிட்டு இருந்தாரு. உங்க வீட்லயும் இதே மாதிரி சமைக்கிற ஆளுங்க யாருன்னா இருக்காங்களா? அப்படி யாராவது இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை உடனே ஷேர் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோவை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. இது இன்னைக்கான கதை. இன்னொரு நல்ல கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். ஏழை வீட்டு பெண் 2வது பகுதி முடிஞ்சு 2 வாரம் ஆயிடுச்சு. வீடே ரொம்ப அமைதியா இருந்துச்சு. கோமலி இப்ப அந்த வீட்டுல மகாராணியா இருந்தா. மாமியார் சூரியகாந்தம் எல்லா பொறுப்பையும் மருமக கிட்டேயே ஒப்படைச்சிட்டாங்க. கோமலி பரம்பரை மெட்டிய கால்ல போட்டுக்கிட்டு காலையில எழுந்திரிச்சதுல இருந்து ராத்திரி வரைக்கும் எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருந்தா. சூரியகாந்தமோ கோமலிய என் தங்கம் என் செல்லம் அப்படின்னு சொல்லி முழுசா அவளை அவங்க பக்கம் திருப்பிக்கிட்டாங்க. எங்க அத்தை எவ்வளவு நல்லவங்க.
இந்த மாதிரி மாமியாருக்கு மருமகளா வந்ததுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். எனக்காக சப்போர்ட் பண்ணி சொந்த தங்கச்சியை கூட அவங்க வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டாங்க. அப்பதான் சூரியகாந்தத்துடைய ஃபோன் ரிங் ஆச்சு. சூரியகாந்த கால் அட்டன் பண்ணாங்க. அவங்க முகம் சந்தோஷத்துல பளிச்சுன்னு ஆயிடுச்சு. ஹலோ சுரேஷ், என்னப்பா எப்படி இருக்க? எப்பப்பா வர? என்னது, வரியா? கிளம்பிட்டியா? சந்தோஷம் சந்தோஷம், சீக்கிரமா வாப்பா. உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. நீ வந்ததும் உனக்கு இங்க ஒரு நல்ல செய்தி இருக்குப்பா. அதை கேட்டு நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. சரிப்பா, பார்த்து வா. சூரியகாந்த ஃபோனை வச்சுட்டாங்க. அவங்க முகத்துல சந்தோஷம் இருந்துச்சு, ஆனா கண்ணுக்குள்ள மட்டும் ஏதோ ஒரு குற்றம். அப்பதான் அங்க கோமலி காஃபி எடுத்துக்கிட்டு வந்தா. அத்தை, இந்தாங்க காஃபி. யார் ஃபோன்ல? சுரேஷ் ஃபோன் பண்ணியிருந்தாரா? எப்படி இருக்காரு? நல்லா இருக்காமா. அவன் படிப்பு முடிஞ்சு போச்சு, ஊருக்கு திரும்ப வரான். இப்போ அவனுக்கு நம்ம ஒரு நல்ல வழியை காட்டணும். அப்படியா? சந்தோஷம் அத்தை. என் குழந்தை வராரு அப்படின்னா வீட்டில் பண்டிகை தான். அவருக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே செஞ்சு வைக்கிறேன். அவருக்கு என்ன பிடிக்குமோ சொல்லுங்க அத்தை. அதெல்லாம் அப்புறம். முதல்ல சமையலறையில் இருக்கிற வழக்கத்தையெல்லாம் நம்ம மாற்றி ஆகணும். அவன் வர்றது பட்டணத்துல இருந்து. கிராமத்து சமையலெல்லாம் அவனுக்கு பிடிக்காது. சரிங்க அத்தை. ஆனா இல்லை, கீனா இல்லை. இங்க பாரு, நீ இந்த 2 வாரத்துல நிறைய விஷயத்த கத்துக்கிட்ட. மூத்த மருமகளா எல்லாத்தையும் சரியா தான் பண்ற. ஆனா ராஜேஷ் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு பொறுப்பு அதிகமாகும். எந்த ஒரு குறையும் இல்லாம எல்லாத்தையுமே ஒழுங்கா செய்ய கத்துக்கோ. அப்பதான் உன்னை பார்த்து அடுத்து வரப்போற சின்ன மருமக எல்லாத்தையும் கத்துப்பா. சொல்றது எல்லாம் புரியுதா? சரிங்க அத்தை, எந்த ஒரு குறையும் இருக்காது. நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய நான் காப்பாத்திடுவேன். அந்த நம்பிக்கையில தானே இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரி சரி, போய் வேலையை பாரு. கோமலி சமையலறைக்குள்ள போனா. மறுபடியும் மாமியார் பழைய மாதிரி கடினமா பேசுறாங்களே, அது ஏன் அப்படின்னு அவ யோசிக்க ஆரம்பிச்சா. 2 நாளுக்கு அப்புறமா சாயந்தர நேரம் அவங்க வீட்டு வாசல்ல ஒரு வண்டி வந்து நின்னுச்சு. அதுல இருந்து இறங்குனது சுரேஷ் இல்ல, பக்கத்து வீட்டு சாரதாவும் சூரியகாந்தத்தோட தங்கச்சி வரலட்சுமியும். அத்தை, நீங்க நீங்க வந்து கோமலி ரொம்பவும் ஆச்சரியப்பட்டா. போன தடவை தங்கச்சிய அத்தை வீட்டை விட்டே விரட்டினாங்களே, ஆனா மறுபடியும் இங்க ஏன் வந்திருக்காங்க அப்படின்னு அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது சூரியகாந்தா அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே வெளியில வந்தாங்க. அதை பார்த்து அவ ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டா. வா சாரதா, வா வரலட்சுமி, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். வாங்க வாங்க, உள்ள போலாம். பாத்தியா அக்கா, நீ கூப்பிட்டதோ நான் வந்துட்டேன். ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னியே, என்ன சூரியகாந்தம்? கோமலி, என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? அவங்க என்ன புது ஆட்களா? போய் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது அப்படியே கூடவே வடை செஞ்சு எடுத்துட்டு வா. வடையா? ஆனா இப்போ என்ன? அதான் காலையிலேயே சொன்னல, இன்னைக்கு வீடு கலகலன்னு இருக்க போகுது அப்படின்னு. அப்போ சொந்தக்காரங்க வரப்போறாங்க, எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுக்கணும்னு தெரியாதா? மாவு அரைக்கலையா? சரி விடு, இருக்கிறத வச்சே ஏதாவது பலகாரம் செஞ்சு வந்து கொடு. என் மானத்தை வாங்காத, பெரிய மருமகளா நடந்துக்கோ. கோமலி ஒண்ணுமே புரியாம சமையலறைக்குள்ள ஓடுனா. அவ ரொம்பவே ஷாக்கா இருந்தா. அவளை பாராட்டின மாமியாரா இன்னைக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டுறாங்க. ஹாலில் இவங்க 3 பேரும் உக்காந்துக்கிட்டு சத்தமா பேச ஆரம்பிச்சாங்க. கோமலிக்கு அவங்க பேசுறது எல்லாமே கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. என்ன சூரியகாந்தம், அன்னைக்கு உன்னோட மருமகளை தலை மேல வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்த, இன்னைக்கு அவளை திட்டிக்கிட்டு இருக்க. என்ன நாடகம் இதெல்லாம்? ஆமாக்கா, என்ன அவ்வளோ அவமானப்படுத்தி அனுப்புன. இப்போ இது முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொல்லியிருக்க. என்ன இதெல்லாம்? அடி பைத்தியக்காரிங்களா, அன்னைக்கு நான் அப்படி ஒரு நாடகம் போடாம இருந்திருந்தா இந்த ஏழை வீட்டு பொண்ணு என் கைக்குள்ள வந்திருப்பாளா? அப்படி பண்ணலனா என் பிளான் எல்லாமே வீணால போயிருக்கோம். பிளானா? என்னக்கா பிளானு? என் புள்ள சுரேஷ் பட்டணத்துலேருந்து வரான். அவனுக்கு அந்த பக்கத்து ஊர் ஜமீன்தார் பொண்ணு பிரியா இல்லை, அவளை கட்டி வைக்கணும்னு நான் ரொம்ப நாளா நினச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த சம்மந்தத்தை கொண்டு வந்தது நீ தானே? பிரியா பெரிய வீட்டு பொண்ணு. அவ யார் வீட்டுக்கு போனாலும் தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டாளாம். ஆமாக்கா, பெரிய வீட்டு பொண்ணுங்கெல்லாம் இப்போ அப்படிதான் இருக்காங்க. அப்படிப்பட்ட பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளை வரும்போது வீட்டு வேலை செய்யறதுக்கு ஒரு வேலைக்காரி வேணாம். அதனால தான் இந்த ஏழை வீட்டு பொண்ணை என் மூத்த பிள்ளைக்கு பொண்டாட்டியே கொண்டு வந்தேன். இப்போ அவ தான் இந்த வீட்டு வேலைக்காரி. அவளை நல்லா பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு பெரிய மருமக அப்படின்னு பட்டம் கொடுத்து வீட்டு வேலைக்காரியா நான் மாற்றி வச்சிருக்கேன். அக்கா, நீ ரொம்ப தெளிவானவ தான். அப்படின்னா அந்த பெரிய வீட்டு பொண்ணு இந்த வீட்டில் நல்லபடியாக மகாராணி மாதிரி வாழணும்னா வேலை செய்ய ஒரு ஆள் வேணும். அதுக்கு தான் இந்த கோமலியா? வேலைக்காரி இல்லை, இந்த வீட்டோட மூத்த மருமக. அப்படி ஒரு வார்த்தை அவளை கூப்பிட்டா போதும், அவ்வளவுதான். காலையில் எந்திரிச்சதுலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் எல்லா வேலையுமே அவளே செஞ்சிருவா. கொஞ்சம் கூட சோர்வடையவே மாட்டா. என் சின்ன பிள்ளையும் என் சின்ன மருமகளும் இனி சந்தோஷமா வாழ்வாங்க. இந்த கோமலி
அவங்களுக்கு சேவையை செஞ்சுக்கிட்டு வாழ வேண்டியதுதான். என் பிள்ளையும் என் சின்ன மருமகளும் சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். இத கேட்டதுமே கோமலியோட மனசு ரொம்ப வலிச்சுது. அவ ஷாக்ல கையில இருந்த கிளாஸ கீழே போட்டுட்டா. அந்த சத்தத்தை கேட்ட எல்லாருமே சமையலறைய பார்த்தாங்க. அட, எல்லாம் கேட்டுட்டா போலியே. என்ன கோமலி, ஒளிஞ்சிருந்து எல்லாரும் பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்கியா? கையில இருக்கிற பொருளை கூட ஒழுங்கா வச்சுக்க முடியாம கீழே போட்டு உடைச்சிருக்க. பெரிய மருமகனா தலையில ஏறி உக்காந்துப்பியா? அத்த, என் காதல விழுந்ததெல்லாம் உண்மையா? நீங்க என் மேல காட்டின பாசம் எல்லாமே பொய்யா? அந்த மெட்டி, அந்த மருமகன்ற அந்த பட்டம். நான் உன்னை ஏமாத்தல, அது என் அறிவு. ஏழை வீட்டு பொண்ணு உனக்கு அறிவு இருக்காதுன்னு நினைச்சேன். பரவாயில்லையே, கொஞ்சம் அறிவு வேலை செய்து போல. ஆமா, நடிப்பு தான். என் சின்ன மருமக சந்தோஷமா வாழ வேணாமா? என் புள்ள எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அவங்களுக்கு வேலைக்காரியா இருந்து நீ சேவை செய்ய வேண்டியது. இது உன்னோட விதி. வாயை முடிக்கிட்டு வேலையை பார்ப்போ. அத்தை, இப்படி என்னை ஏமாத்திட்டீங்களே. உங்களை நான் என் பெத்த அம்மாவால பார்த்தேன். போது நிப்பாட்டு உன்னோட சென்டிமெண்ட் எல்லாம். உன் மேலே எனக்கு எந்த ஒரு சென்டிமெண்ட்டும் இல்லை. போ போய் ஒழுங்கா எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி மறுபடியும் எல்லாருக்கும் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. சூரியகாந்தா மறுபடியும் ஹாலில் போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. கோமலி அங்க இருக்கிற அந்த கிளாஸ் பீஸ் எல்லாமே எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தா. அப்பதான் அந்த இடத்துக்கு ராஜேஷ் வந்தான். ராஜேஷ் கோமலியை பார்த்து, என்னாச்சு? என்ன சத்தம் இது? கோமலி, என்னாச்சு? ஏன் கீழே உக்காந்து அழுதுகிட்டு இருக்க? ஏன் இதெல்லாம் உடஞ்சி போயிருக்கு? என்னாச்சுமா? என்னப்பா சொல்ற? உங்க சித்தி வரலட்சுமி வீட்டுக்கு வந்துட்டாளாம். அதுக்கும் பொண்டாடிக்கு கோவம் வந்து என்ன வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறா. இவங்களுக்கெல்லாம் நான் எதுக்கு குடிக்க தண்ணி கொண்டு வரணும்னு ட்ரேயை தூக்கி போட்டு உடைச்சு என்னை எவ்வளோ அவமானப்படுத்தினா தெரியுமா? பொய். அத்தை, ஏன் இப்படி பொய் பேசுறீங்க? என்னங்க, அத்தை பொய் சொல்றாங்க, நீங்க நம்பாதீங்க. கோமலி, என்ன அம்மா கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்க? என்ன நடந்தது? உண்மையை சொல்லு. கோமலியோட கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு. ஒரு பக்கம் அவளை நம்பாத புருஷன், இன்னொரு பக்கம் நம்ப வச்சு கழுத்தெடுத்த மாமியார் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அவ இப்போ உண்மையை சொன்னாலும் ராஜேஷ் நம்ப போறதில்ல. ராஜேஷோட முகமே கோபத்துல செவந்து போச்சு. கோமலியோட குரல் வெளியில வரல, கண்ணுல கண்ணீர் தான் வந்துச்சு. அவ தன்னுடைய புருஷனை பார்த்துக்கிட்டு இருந்தா. என்ன கோமலி, எங்க அம்மா பொய் சொல்றாங்களா? அப்படின்னா நீ சொல்றது உண்மையா? எங்க அம்மா என்கிட்ட எதுக்காக நடிக்கணும்? எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அம்மாவை பத்தி என்கிட்டயே இப்படி சொல்லுவ? என்னங்க, ஒரு நிமிஷம் நான் சொல்றத பொறுமையா கேளுங்க. நான் ட்ரே தூக்கி போடலங்க, அது கைவலிக்கு கீழே விழுந்துருச்சு. ஏனா? அது எப்படினா? பாத்தியாடா, வலிக்கு விழுந்துருச்சாமா. ஏன் விழுந்துச்சு அப்படின்னு கூட காரணம் சொல்றா, கேளு. நான் என் தங்கச்சி கூட பேசிக்கிட்டு இருந்தப்போ ஒளிஞ்சிருந்து என்ன பேசுறாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாடா. அப்ப நான் இங்க வந்தப்போ கோவத்துல தான் அந்த ட்ரேயை தூக்கி போட்டு உடைச்சா. ஆமா ராஜேஷ், நான் உள்ள வந்ததுலேருந்து உன் பொண்டாட்டி முகத்தை திருப்பிக்கிட்டு கோவமா என்ன முறைச்சிக்கிட்டே தான் இருந்தா. சரி, அக்கா வீட்டு மருமகளாச்சேன்னு நானும் சும்மா விட்டுட்டேன். ஆனா திமிரு ரொம்ப அதிகம்தான். ஏழை வீட்டு பொண்ணுக்கு இவ்வளவு திமிரெல்லாம் இருக்கக்கூடாது. இல்ல, நான் திமிரா நடந்துக்கல. நான் அவங்க சொன்ன உண்மை எல்லாத்தையுமே கேட்டுட்டேன். என்ன உண்மை? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? என்ன கேட்ட நீ? உங்க தம்பி சுரேஷ் வராருல்ல, அவருக்கு பக்கத்து ஒரு ஜமீன்தார் பொண்ணு பிரியாவை கட்டி வைக்க போறாங்க. பிரியா பெரிய வீட்டு பொண்ணு. அந்த பொண்ணு இங்க வந்தா எந்த வேலையும் செய்யாதாமா. அதனால அவங்களுக்கு சேவகம் செய்யறதுக்காக தான் என்ன மருமக, நீ ரொம்ப பொறுப்பான பொண்ணு அப்படின்னு எல்லாம் சொல்லி என்னை எல்லா வேலையும் வாங்கினாங்க. என்ன ட்ரெயின் பண்ணாங்களாங்க அப்படின்னு கோமலி சொன்ன உடனேயே ராஜேஷ் ரொம்பவும் ஆச்சரியமா அவங்க அம்மாவை பார்த்தான். அப்ப சூரியகாந்தம், வரலட்சுமி, சாரதா எல்லாரும் ஒருத்தங்க முகத்தை இன்னொருத்தங்க பார்த்துக்கிட்டாங்க. சூரியகாந்தம் உடனே சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சிரிப்புல கிண்டலும் குற்றமும் தெரிஞ்சுது. சிரிக்காம என்னடா பண்ண சொல்ற? உன் பொண்டாடி சொல்ற கட்டுக்கதையெல்லாம் கேட்டா பைத்தியக்கார பொண்ணு. யாரோ அவ காதுல ஏதோ போட்டிருக்காங்க. அத நான் சொன்னதா வந்து இப்போ உன்கிட்ட அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. என்கிட்ட யாரும் வந்து சொல்லல. நீங்க தான் உங்க தங்கச்சிக்கிட்டயும் சாரதா பேசிக்கிட்டு இருந்ததா நான் கேட்டேன். என்னப்பா ராஜேஷ் இது? உன் பொண்டாட்டி எங்க எல்லார் மேலேயும் பழைய தூக்கி போடுறா. இந்த பொண்ணுக்கு அறிவு ஏதாவது கெட்டு போச்சா? சுரேஷ் கல்யாணத்தை பத்தி நாங்க ஏன் பேச போறோம்? அது உங்க குடும்பத்துல நீங்க பேசிக்க வேண்டியது. அதையே எங்க கிட்ட சொல்ல போறாங்க? அக்கா, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். போன தடவை வந்தப்போ உன் மருமகளை தூக்கி வச்சுக்கிட்டு என்னை திட்டி நீ வெளியில அனுப்பி விட்டுட்ட. இப்ப நான் மறுபடியும் இங்க வந்து உன் கூட சந்தோஷமா பேசுறது உன் மருமகளுக்கு பிடிக்கல போல. அதனாலதான் அவ மறுபடியும் என்ன வெளியில துரத்துறதுக்கு இந்த மாதிரி உன் மேல பழி போட்டுக்கிட்டு இருக்கா. பாத்துக்கா, இந்த மாதிரி பொண்ணுகிட்ட நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ. கோமலி, உண்மையை சொல்லு. எங்க சித்தியை பார்த்ததும் உனக்கு கோபம் வந்துச்சா? என்னங்க,
நான் சொல்றத கேளுங்க, என்ன நம்புங்க. நான் சொல்றது பொய் இல்ல. நான் சொன்னது எல்லாமே உண்மைதாங்க. டே ராஜேஷ், பாத்தியாடா அவளுக்கு எவ்வளவு திமிருன்னு? என் மாமியார் எனக்காக கொடுத்த நம்ம குடும்ப மெட்டிய அவ தான் மூத்த மருமகன்னு அவ கால்ல போட்டு விட்டேன். குடும்ப பொறுப்பு எல்லாத்தையுமே மூத்த மருமகன்னு அவகிட்ட ஒப்படைச்சேன். அப்படிப்பட்டவ இன்னைக்கு என்ன பார்த்து என்னெல்லாம் சொல்றா பாரு. இதுக்குதான் இந்த ஏழைங்களோட புத்தியே இவ்வளவுதான். அம்மா என்னை தடுக்காத. இன்னைக்கே ஒரு முடிவு வரணும். என் மேல நம்பிக்கை இல்லாத வீட்டுல நான் ஒரு நொடி இருக்க மாட்டேன். இப்போ உனக்கு யாரு வேணும்னு முடிவு பண்ணு. உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்குன இந்த அம்மா வேணுமா, இல்ல நேத்து முந்தா நேத்து வந்து நம்ம 2 பேரையும் பிரிக்க பாக்குறாளே இவ வேணுமா? இது கோமலி எதிர்பார்க்காத ஒரு அடி. சூரியகாந்த ஆயுதத்தை இப்ப நேரா ராஜேஷ் பக்கமே திருப்பிட்டாங்க. ராஜேஷ் உடனே அவங்க அம்மாவோட காலை பிடிச்சுக்கிட்டு, அம்மா அம்மா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? நீ இல்லாம என்னால எப்படிம்மா வாழ முடியும்? கோமலி பாத்தியா உன்னால என் நிலைமை என்ன ஆயிருக்குன்னு? உடனே எங்க அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. என்னங்க, நான் செய்யாத தப்புக்கு யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க மாட்டேன். கோமலி ராஜேஷ் கோவத்துல அடிக்கிறதுக்கு கை ஓங்கினதும் கோமலி கண்ணை மூடிக்கிட்டா. ஆனா ராஜேஷ் கோமலிய அடிக்கவே இல்ல. நிறுத்து ராஜேஷ், அவளை அடிக்காத. அவளை தொட்டா நமக்கு தான் பாவம் வந்து சேரும். அவளுக்கு தண்டனைய வேற மாதிரி கொடுக்கலாம். தண்டனையா? ஆமா, என் மருமகளை உனக்கு இடம் கொடுத்ததுக்கு நீ தப்பு பண்ணல, அதனால உனக்கு தண்டனை கொடுக்க போற. நாளைக்கு சுரேஷ் வரப்போறான். அவனுக்கும் அந்த பெரிய வீட்டு பொண்ணு பிரியாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அந்த கல்யாணத்துல எல்லா வேலையும் நீதான் செய்யணும். மூத்த மருமகளாச்சே, எல்லா வேலைகளையும் பொறுப்பா நீதானே செஞ்சாகணும். அக்கா, என்ன இது? சுரேஷோட கல்யாண பொறுப்பையெல்லாம் இந்த பொண்ணுகிட்ட போய் இப்படி ஒப்படைச்சுக்கிட்டு இருக்க? வரலட்சுமி, அப்பதானே இந்த ஏழை வீட்டு பொண்ணுக்கு பெரிய வீட்டு கல்யாணம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். எல்லா வேலையையும் இவ கையால தான் செய்யணும். என் சின்ன மருமக பிரியாவுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது. அப்படி இவ அவளை பார்த்துக்கணும். கோமலி அழுதுகிட்டு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா. 2வது தண்டனை, நீ என்ன சாரதா வரலட்சுமி எல்லாரையுமே அவமானப்படுத்தி என் புள்ளையையும் என்னையும் பிரிக்க பார்த்துட்டல. இனி என் புள்ள கூட என் புள்ளையோட பொண்டாட்டிய வாழ்ற தகுதி உனக்கு இல்ல. நீ இந்த வீட்டோட மூத்த மருமக தான். ஆனா ராஜேஷ்க்கு பொண்டாட்டியா இருக்கக்கூடாது. நீ இந்த வீட்ல இனிமே வேலைக்காரி தான். நீ தங்குற இடம் எது தெரியுமா? அது அந்த ஸ்டோர் ரூம் தான். ஸ்டோர் ரூமா? அம்மா ஸ்டோர் ரூமா? ஆனா அது வந்து நீ வாயை மூடு ராஜேஷ். நீ ரொம்ப செல்லம் கொடுத்து தான் அவளை கெடுத்து வச்சிருக்க. அதனால தான் நம்ம தலைமையில ஏறி உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கா. என் பேச்சை நீ கேட்கல, என் பொணத்தை தான் பாப்ப. கோமலி, போ, உன் பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு ஸ்டோர் ரூமுக்கு போ. சாரதா, வரலட்சுமி, வாங்க உள்ள போலாம். அவளுக்கு வடை எப்படி செய்யுதுன்னு கத்து கொடுத்துடலாம். அப்படி சூரியகாந்தம், வரலட்சுமி, சாரதா 3 பேரும் சிரிச்சுக்கிட்டே சமையலறைக்குள்ள போனாங்க. அப்ப ராஜேஷ் ஒரு பக்கம் அம்மாவை, இன்னொரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கிற பொண்டாட்டிய பார்த்து எதுவுமே செய்ய முடியாம அமைதியா தலைகுனிஞ்சு அங்கிருந்து மாடிக்கு போயிட்டான். பாவம் கோமலி புருஷன் எதுவுமே சொல்லாம போறத பார்த்து மனசுடைஞ்சு போய் அப்படியே உக்காந்துக்கிட்டு இருந்தா. சரியா அதே நேரத்துல தான் சுரேஷ் கையில ஒரு சூட்கேஸ பிடிச்சுக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்குள்ள வந்தான். அம்மா அப்பா அண்ணே நான் வந்துட்டேன். என்ன இது வீடு இவ்வளோ அமைதியா இருக்கு? அண்ணி எங்க? அண்ணி அண்ணி எங்க இருக்கீங்க? சமையலறையிலிருந்து சூரியகாந்தத்துடைய குரல் கேட்டுச்சு. வந்துட்டியாப்பா, வா வா, இவ்வளவு நேரம் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். சுரேஷ் சமையலறைக்குள்ள போனான். அங்க கிளாஸ் எல்லாம் உடைஞ்சு போயிருக்கிறது. அதுக்கு நடுவுல கோம்பலி அழுதுகிட்டு இருக்கிறது. இது எல்லாத்தையும் பார்த்தா உனக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணி என்னாச்சு? ஏன் கீழே உக்காந்துருக்கீங்க? முகம் ஏன் வாடி போயிருக்கு? ஆமா இதெல்லாம் எப்படி உடைஞ்சது? அண்ணே அம்மா வீட்டில் என்ன நடக்குது? அடுத்து என்ன நடந்துச்சோ அதை நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம்.